ஹாய் அண்ட் வெல்கம் டு ஏகே விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஆர்காட்ல இருக்க மயோனம் சாய் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து பாவ் பஜ்ஜி, அப்புறம் வந்து பானிபூரி, டைம் பூரி, அப்புறம் வந்து சமோசா கச்சோரி, சாண்ட்விச், இது மாதிரி சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே எங்க கிடைக்குது. நீங்க வந்து ஒரு நார்த் சைட்ல இருக்க பாவ் பஜ்ஜி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணுங்க. லொகேஷன் வந்து இந்த சாமி ஷோரூம் இருக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த சக்திராம் ஸ்டோர் இருக்கு, அதுக்கு அப்படியே கொஞ்சம் முன்னாடி லொகேட் ஆயிருக்கு. இந்தியன் இது எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கன்னா கரூர் வைசியா பேங்க் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல சந்துல இந்த ஷாப் லொகேட் ஆயிருக்கு. நம்ம இப்போ மயூரம்ல இருக்க ஷாப்ல தான் வந்திருக்கோம். இப்போ அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் தான் நம்ம இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் வந்து டைம் பூரியும் அப்புறம் வந்து பாவ் பஜ்ஜியும் தான் அவங்களோட வந்து சிக்னேச்சர் டிஷ்ஷு. பாருங்க, நல்லா ஃபுல்லா தயிர் மசாலா, தயிர், அப்புறம் வந்து பேல்பூரி அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலுக்கு பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். லேட் ஆயிடுச்சு. தயிர் நல்லா ஸ்வீட்டா இருக்கு. அப்புறம் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சாஸ் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா புளிப்பாகவும் இருக்கு, அதே நேரத்தில் வந்து அது ஸ்வீட்டாகவும் இருக்கு. தயிர் வந்து நல்லா கட்டியா இருக்கு, நல்லா இருக்கு. இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ஸ்வீட்டா இருக்கு பூரிய. டைம் பூரி வந்து மோஸ்டா ரொம்ப பிடிக்கும், நம்மகிட்ட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப தித்திப்பா இருக்கு, ரொம்ப புளிப்பாவும் இருக்கு. ஸோ ரொம்ப பிடிக்கும், ஒரு வாட்டி ட்ரை பண்ணா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது நெக்ஸ்ட் அவங்களோட பாவ் பஜ்ஜி நல்லா வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக இங்கே பாருங்க, நல்லா திக்கா மேஷ் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா, ஃபுல்லாக மேஷ் பண்ணியிருக்காங்க. நல்லா பட்டர் போட்டு ஃபுல்லாக பட்டர் மிதக்குது. அதே மாதிரி பன்னு கூட பட்டர்ல நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தாங்க. இங்க பாருங்க, பட்டர்ல நல்லா டோஸ்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல லெமன் பிழிஞ்சிடணும். லெமன் பிழிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாவ் பஜ்ஜி மாரி ஓப்பன் பண்ணிட்டு ஆனியனு, இப்போ பாவ் பஜ்ஜி, இதுதான் பாவ் பஜ்ஜின்னே சொல்லுவாங்க.
நல்லா பட்டர் ஸ்மெல் நல்லா தூக்கி காமிக்குது பன்னில். வாயில ஏற்கும்போது பட்டர் ஸ்மெல் தான், ஒரு மாதிரி தெளிட்டுற மாதிரியே இருக்கு. பாவ் பஜ்ஜி வந்து எப்படி சொல்றேன்னா, இந்த மசாலால சமோசாலெல்லாம் அந்த மசாலா ஸ்டஃப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. ஆனால் பட்டர் நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஒரு பைட் வந்து இந்த ஆனியனு, அப்புறம் இந்த பாவ் பஜ்ஜி. வெறும் இந்த பாவ் பஜ்ஜி மட்டும் ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி தெகுட்டுது. ஆனியன் வச்சு இந்த பன்னு பிரிச்சு இந்த இட்லி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடும், அப்போ இது நல்லா இருக்கு. தெகுட்ல இன்னொரு பைட் போலாம். ஃபர்ஸ்ட் ஆனியனு, அப்புறம் நல்லா பாவ் நீங்க ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்மா சொல்லுங்க பட்டர் மட்டும் கம்மியா போட சொல்லுங்க. ஏன்னா பட்டர் தான் நல்லா திகுட்டுது. கண்டிப்பா இங்க வந்து ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பை. அமுகு டுமுகு அமால் டுமால்.